கவிஞர் வாலி அதிக பாடல்கள் எழுதிய இசையமைப்பாளர்களில் ஏ.ஆர். ரகுமானும் ஒருவர். இவர்கள் காம்போ என்றால் தொட்டதெல்லாம் ஹிட்டடிக்கும் என்றே சொல்லலாம். ஜென்டில்மென் தொடங்கி வாலி கடைசியாக பாடல் எழுதிய மரியான் வரை இவர்கள் கூட்டணியில் உருவான பாடல்கள் அனைத்தும் அடிப்பொலி ஹிட்டடித்துள்ளன. வாலி எழுதிய பாடல்கள் சிலவற்றை ஏ.ஆர். ரகுமான் தன்னுடைய சொந்த குரலிலேயே பாடியும் இருக்கிறார். அப்படி ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்து அவரே பாடிய பாடல்களில் கவிஞர் வாலி சென்டிமெண்ட்டை கடைபிடித்து வந்துள்ளார். அதைப் பற்றி பார்க்கலாம். ஏ.ஆர். ரகுமான் பாடி ஹிட் அடித்த பாடல்களில் முஸ்தபா முஸ்தபா, முக்காலா முக்காபுலா போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களும் அடங்கும். அப்பாடல்கள் என்ற எழுத்தில்தான் தொடங்கும். இது தவிர வேறு எழுத்தில் தொடங்கும் பாடல்களிலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். குறிப்பாக அழகிய தமிழ்மகன் படத்தில் இடம்பெறும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்கிற பாடலையும் ஏ.ஆர். ரகுமான் தான் பாடியிருப்பார். ஆனால் இப்பாடலும் எம்மில்தான் தொடங்கும். முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோழா என்கிற வரிகளில்தான் இப்பாடல் தொடங்கியிருக்கும். அதேபோல் காதலன் படத்தில் இடம்பெறும் ஊர்வசி ஊர்வசி பாடலும் வாலி எழுதியதுதான். அப்பாடலை ஏ.ஆர். ரகுமான் தான் பாடியிருந்தார். இப்பாடலும் மருஹபா என்றுதான் தொடங்கும். இப்பாடல் உருவானதன் பின்னணியின் ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்கிறது. இப்பாடல் வெளிவந்த சமயத்தில் கவிஞர் வாலி மீது நடிகை ஊர்வசி கடும் கோபத்தில் இருந்தார். அவர் தன்னுடைய படத்தில் எழுதிய பாடல் வரிகள் ஊர்வசிக்கு நெருடலாக இருந்ததாம். அவரை சமாதானப்படுத்தும் விதமாகத்தான் ஊர்வசி ஊர்வசி பாடலில் டேக் இட் ஈஸி ஊர்வசி என எழுதியிருந்தாராம் கவிஞர் வாலி. இது தவிர சூர்யா நடித்த சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இடம்பெறும் நியூயார்க் நகரம் பாடலையும் வாலிதான் எழுதியிருந்தார். இப்பாடலை ஏ.ஆர். ரகுமான் பாடினார். இப்பாடலை என்ற ஹம்மிங்கோட தொடங்கியிருப்பார் ஏ.ஆர். ரகுமான். இப்பாடல் உருவானதன் பின்னணியின் ஒரு சுவாரஸ்ய கதை இருக்கிறது. இப்பாடலில் நியூயார்க் நகரத்தை வர்ணித்து சில வரிகள் எழுதியிருப்பார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் கவிஞர் வாலி தன் வாழ்நாளில் ஒருமுறை கூட நியூயார்க் சென்றதில்லையாம். அங்கு சென்று பார்க்காமலேயே அப்பாடலை அழகாக செதுக்கியிருந்தார் வாலி.